வணக்கங்க, வெல்கம். இந்த வீடியோல நம்ம லோ ஃபீஸ் சாய்ஸஸ் ரவுண்ட் 1ல ஃபீஸ் கம்மியா கட்டி நீங்க படிக்கக்கூடிய காலேஜஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லோ ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படின்னு சொன்னாலே கமெண்ட்ல வந்து கிளாஸ் நடக்குதா, லேப் நடக்குதா, இந்த மாதிரிலாம் போடுறீங்க. நம்ம அதை பத்தி இப்ப பேச வரல. இப்ப நம்ம பேச போறது லோ ஃபீஸ்ல கவர்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்ல படிக்கிறதுக்கான உள்ள சாய்ஸஸ், ரவுண்ட் 1ல உள்ள சாய்ஸஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா ரவுண்ட் 1 மாணவர்கள் இப்போ உங்களோட ஃபீஸ் வந்து கட்ட முடியாது, ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து 1 lakh மேல கட்ட முடியாதுன்றவங்க இந்த சாய்ஸஸை சூஸ் பண்ணுங்க. மெயினா உங்களுக்கு 1 lakh மேல ஃபீஸ் கட்ட முடியாதுன்றவங்க இந்த சாய்ஸை சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டே ஸ்காலரா இருந்தா உங்க ஃபீஸ் வந்து 30,000 தான் இருக்கும் வருஷத்துக்கு. ஹாஸ்டலா இருந்தா 1 lakh குள்ள முடிஞ்சிடும். ஆனா சிஇஜி எம்ஐடில மட்டும் ஹாஸ்டலோட சேர்த்து 1.3 lakhs வரும். இதுதான் வந்து ஃபீஸ் ரேஞ்ச். நீங்க டே ஸ்காலர் இருந்தா 30,000 குள்ள முடிஞ்சிடும். இது எஸ்சி எஸ்டியா இருந்ததுன்னா இல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா இன்னும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாகும். ஸோ லோ ஃபீஸ் சாய்ஸஸ் இருக்கும்போது நீங்க வந்து பிரைவேட் காலேஜஸ் இன் பிட்வீன் வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அலாட் ஆயிரும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2.5 லட்சம் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஹாஸ்டலோட சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க உங்க ஃபேமிலி சர்க்கம்ஃபரன்ஸ்ல உங்களால ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வெல் அண்ட் குட் எல்லாமே கவர்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் சாய்ஸஸா நீங்க வைங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோல ஒவ்வொரு காலேஜும் காலேஜ் கோடோட சொல்ல போறோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லோ ஃபீஸ் சாய்ஸஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது சிஇஜி கேம்பஸ். சிஇஜி கேம்பஸ்ல வந்து எஸ்எஸ் கோர்சஸ் இருக்கு, நான் எஸ்எஸ் கோர்சஸ் இருக்கு. எஸ்எஸ் கோர்சஸ்ன்னு சொன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் தான் அதிகமா இருக்கும். நீங்க பிஎஸ்ஜி டெக் மாதிரிலாம் உங்களுக்கு எஸ்எஸ் நார்மல் எய்டடுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எய்டடுக்கு வந்து 30,000, எஸ்எஸ்க்கு வந்து 80,000 அது மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. எஸ்எஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ வந்து 30, 50 அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க இங்க டே ஸ்காலர் இருந்தா வெல் அண்ட் குட் உங்களுக்கு 60,000 குள்ள முடிஞ்சிடும். உங்களுக்கு ஹாஸ்டலோட சேர்த்து 1.3 இருந்து 1.5 வரைக்கும், எஸ்எஸ் கோர்ஸா இருந்தா 1.5, நார்மல் கோர்ஸ் இருந்தா 1.3 அந்த மாதிரி இயர்லி வரும். இருந்தாலும் இவங்க வந்து செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் வாங்குறதுனால உங்களுக்கு பெரிய பர்டன் தெரியாது. ஸோ நீங்க கண்டிப்பா சிஇஜியை வந்து லோ ஃபீஸ் கேட்டகரிக்கு சாய்ஸ்ல வைக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கறது எம்ஐடி. எம்ஐடி வந்து குரோம்பேட்ல இருக்க கேம்பஸ், சென்னை குரோம்பேட்ல இருக்க கேம்பஸ். 4 கோடிங்க நோட் பண்ணிக்கோங்க. கோடு பார்த்து கரெக்டா நீங்க வந்து அங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கோடை வச்சு லிஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கோட்ல உள்ள அந்த காலேஜ் கிளிக் பண்ணோம்னா கோர்சஸ் எல்லாம் வரும். அந்த கோர்சஸ் எல்லாம் டிக் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் ரீஆர்டர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகாது. ஸோ 4 வந்து எம்ஐடி கேம்பஸ். அடுத்ததான் நம்ம பார்க்கறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல 2005. இந்த காலேஜ் 2005ல நம்ம பார்க்குறோம். இந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இது கவர்மெண்ட் காலேஜ்னால டோட்டல் ஃபீஸே வந்து உங்களுக்கு வந்து 80,000 குள்ளேயே ஹாஸ்டலோட சேர்ந்து முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2005 கோயம்புத்தூர்ல இந்த சாய்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்கறது எகெயின் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல ஏசிடி கேம்பஸ். ஏசிடி கேம்பஸ் இதுவும் வந்து சிஇஜியோடய சேர்ந்து இருக்க கேம்பஸ். சிஇஜியும் ஏசிடியும் ஒரே கேம்பஸ் தான். எம்ஐடி மட்டும் தான் குரோம்பேட்ல இருக்கு, இது கிண்டியில தான் இருக்கு. ரெண்டும் ஒரே கேம்பஸ் தான். ஸோ ஏசிடி கேம்பஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல கெமிக்கல், ஃபார்மாசூட்டிக்கல், பெட்ரோலியம், ஃபுட், இந்த மாதிரியான பயோடெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் இதுல இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கறது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சிக்ரியில இருக்க சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் 5012. ஓகே, இதுல வந்து எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. அடுத்ததான் நம்ம பார்க்கறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். நீங்க சேலம் ரீஜன்ல இருக்கீங்க, டே ஸ்காலரா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மியா படிச்சிடலாம். ஓகே, சேலம் ரீஜனுக்கு 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமை நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கறது 5901 கோடு அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி. கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ். இது அழகப்பா செட்டியார்
பேர்ல இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி. இந்த சாய்ஸை நீங்க காரைக்குடி ரீஜன்ல இருக்கீங்கன்னா டெஃபினட்டா சூஸ் பண்ணலாம். ஈவன் புதுக்கோட்டையில இருந்தீங்கன்னா டிராவல் பண்ணி போகலாம். அந்த சுத்தி உள்ள பீப்புள்ஸ் வந்து காரைக்குடி சுத்தி இருக்க பீப்புள், தேவக்கோட்டை பீப்புள் வந்து ரொம்ப ஈஸி. ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமன்னு சொன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. 30,000 தான், 20,000 அந்த ரேஞ்சில் தான் வரும் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ நீங்க இதை வந்து டெஃபினட்டா சூஸ் பண்ணலாம் லோ ஃபீஸ் ஆப்ஷனுக்கு. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. அடுத்த சாய்ஸை நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. திருநெல்வேலி ரீஜனில் உள்ள பீப்புள் வந்து இந்த சாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4974 இதோட கோடு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974 இந்த கோடை கரெக்டாக பாட்டுருங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 2025. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 30,000 ஃபீஸு, அது போக நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 1 lakh உள்ள முடிஞ்சிடும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸாக பே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு பேர்டன் இருக்காது. 15,000 பே பண்ணுவீங்க, செமஸ்டர் ஃபீஸாக பே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 2025 கோட். அடுத்தது நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. நீங்கள் ஈரோடு ரீஜனில் இருக்கீங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்கீங்க, ஈரோடில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் காலேஜில் அடுத்ததாக பெஸ்ட்டாக ப்ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இதை வந்து ஐஆர்டிடின்னு பழைய பேர், அது இப்போ வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். இதுவும் ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 2603. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த ரீஜனில் இருக்கவங்களுக்கு, ஹொசூர் இந்த ரீஜனில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கிருஷ்ணகிரி பர்கூர். ஸோ அடுத்து வந்து வேலூர்ல 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர். ஸோ வெள்ளூர் ரீஜன்ல இருக்கவங்களுக்கு இந்த காலேஜ் 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் நீங்க கண்டிப்பா படிக்கலாம். மற்ற ரீஜன்ல இருக்கவங்களும் சப்போஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த சாய்ஸ் போட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸை நம்ம பார்க்கறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். ஸோ இது வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் ஹைவேல இருக்கு இந்த காலேஜ். இந்த காலேஜ் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா சென்னையிலேருந்து போயிட்டு வர முடியும். ஸோ சென்னையில் உங்களுக்கு சிஇஜி, ஏசிடி, எம்ஐடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, மெக், ட்ரிபிள் எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த காலேஜுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க வந்து மறைமலை நகர், தாம்பரம், செங்கல்பட்டு இல்ல ஸ்ரீபெரும்புதூர் சைடு இருக்கீங்க, இல்ல அரக்கோணம் சைடு இருக்கீங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். நீங்க 1 to 1.5 hours ட்ரெயின்ல போயிட்டு வந்துடலாம். சென்னையில நிறைய மாணவர்கள் போயிட்டு வராங்க. ஃபீஸ் கம்மியா படிக்கணும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். ஏசிடி, எம்ஐடி, சிஇஜி முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டே ஸ்காலரா ஃபீஸ் கம்மியா சென்னையில இருந்து படிக்கணும்னா இந்த காலேஜ் தான் ஒரே ஆப்ஷன். நீங்க இதை நீங்க போட்டுக்கலாம். சென்னை மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு சொன்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த போட்டு நீங்க ஃபீஸ் கம்மியா உங்களுக்கு வீட்டுக்கு பேர்டன் இல்லாம நீங்க படிச்சிடலாம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. மதுரையில இருக்கவங்க உங்களுக்கு தியாகராஜா முடிஞ்சிருச்சு, கவர்மெண்ட்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தியாகராஜால எய்டட் கோர்ஸ் டே ஸ்காலரா படிக்கும்போது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வராது, கம்மியா வரும். அதுக்கப்புறமே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மதுரையில வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. மதுரை. அடுத்து நம்ம பார்க்கறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. திருச்சி ரீஜன்ல இருக்கவங்க கம்மியான ஃபீஸ்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியை நீங்க சூஸ் பண்ணலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி இதை வந்து பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்தது, அதனால பிட் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. 3011 இதோட கோட். புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், மணப்பாறை இந்த ரீஜன்ல இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து அக்சசபிளா படிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு.
அதுக்கு அடுத்ததா கம்மியான ஃபீஸ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த லிஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க ரவுண்ட் 1ல சாய்ஸ் போடுறதா இருந்தா, இல்ல உங்க ரீஜன்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, போடி, தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜ், திருச்சி கவர்மெண்ட் காலேஜ், நீங்க ஓகே அங்க போய் விசிட் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு நினைச்சா நீங்க வந்து போட்டுங்க. இது வந்து டாப் ப்ரிஃபர்டு கவர்மெண்ட் காலேஜஸ். நீங்க வந்து கம்மியான ஃபீஸ்ல உங்க வீட்டுக்கு பர்டன் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சு வரணும்னா உங்களுக்கு இதுதான் சாய்ஸஸ். இன் பிட்வீன் பிரைவேட் சாய்ஸஸ் போட்டீங்கன்னா அது லாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்டன் ஆயிரும். நீங்க கரெக்டா பார்த்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஒரு கரியரை அமைச்சுக்குங்க. ஆல் தி பெஸ்ட். பை பாய்.